வணக்கம். பன்னீர்செல்வம் அவர்களது புது யுக்தி. மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் கோவையில் பிரம்மாண்டமான மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் மக்களவைத் தேர்தல் முடிந்ததிலிருந்து அதிமுகவில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாம் பார்க்க வேண்டும் என்றால், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக இருக்கின்ற அதிமுக ஒரு எம்பி தொகுதி கூட வெற்றியடைய முடியாத அவல நிலைதான் தற்பொழுது வரை இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இதேபோல் தொடர்ந்தால் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு கோர முகத்தை காட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு கோவையில் நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் தொண்டர்களையும் ஒருங்கிணைக்கும் நோக்குடன் மாநாடு நடத்த உள்ளதாக பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கான பணிகள் தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து ஏற்பாடுகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில்தான் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அவர்களிடம் கேள்விகள் கேட்டபொழுது, மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேள்விகள் கேட்டபொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி இல்லாமல் ஒருபோதும் அதிமுகவில் OPS அவர்கள் இணைய முடியாது. ஆனால் சில முக்கிய மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகிறார் என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறதாக அவர் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமியே தற்பொழுது மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் மதிக்காமல் இருப்பது தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது. மாநாட்டின் பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த மாநாடு அமையும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. மேலும் 3வது முறையாக பாஜக மத்தியில் ஆட்சியை கைப்பற்றிவிட்டால் அமைச்சர் பதவி நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்படும். அதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. அனைத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிமுகவில் இருக்க மாட்டார் என்றுதான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் பிளவு ஏற்படுத்திய எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார்.